Good morning, students. So, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா how to design a Butterworth low pass filter by using impulse invariant transformation. Okay. So, last classல நம்ம வீடியோல Butterworth low pass filter, that is analog Butterworth filter எப்படி டிசைன் பண்றதுங்கிறத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு டிஜிட்டல் Butterworth filter எப்படி டிசைன் பண்ண போறோம் by using impulse invariant transformation. பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு பட்டர்வொர்த் ஃபில்டர் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஒன்று பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் இம்பல்ஸ் இன்வேரியன்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எப்படி இம்பல்ஸ் இன்வேரியன்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பட்டர்வொர்த் லோ பாஸ் ஃபில்டரை டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். See, design a Butterworth low pass filter which has the following specification using impulse invariant transformation. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மெத்தட் 2. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, மெத்தட் 1-2ஓட ஃபார்மேட் இது 0.7 less than or equal to h of j omega less than or equal to 1. Then h of j omega is less than or equal to 0.3. ஸோ இங்கே கண்டிஷன் பாருங்க, ஃபார் ஒமேகா லைஸ் பிட்வீன் 0 to 0.2 pi, here omega lies between 0.6 pi to pi. கரெக்டுங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, see, I'll take the pen here. So 0.7 இந்த இடத்துல யூஸ்வலா நம்ம கம்பேர் பண்ணீங்கன்னா, so which is equal to 1 divided by square root of 1 plus epsilon square. சரிங்களா? ஸோ இங்க என்ன இருக்கும் இந்த ஃபார்மேட்ல, ஸோ h of j omega lies between 1 divided by 1 plus root of square root of 1 plus epsilon square. இங்க பார்த்தீங்கன்னா it stop with the stop band frequency, that is 1 divided by square root of 1 plus lambda square. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உனக்கு கண்டிஷன் 0 to ஒமேகா பி, இந்த இடத்துல ஒமேகா பி இருக்கும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல. ஸோ இங்க ஒமேகா எஸ் டு ஒமேகா பி. ஏன் சார் இந்த ஒமேகா யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒமேகா வந்து இட் ரெப்ரசென்ட் ஃபார் அனலாக் ஃப்ரீக்வன்சி, அதாவது வி கால் இட் இஸ் கேபிட்டல் ஒமேகான்னு சொல்லுவோம். ஸோ அதுவே இப்படி போட்டீங்கன்னா அது வந்து டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? ஸோ இது வந்து அனலாக் ஃப்ரீக்வன்சி ரெப்ரஸ் பண்றது இந்த ஒமேகா யூஸ் பண்ணுங்க, டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சினா இந்த ஒமேகா யூஸ் பண்ணுங்க. இது ஸ்மால் ஒமேகா, இது கேபிட்டல் ஒமேகா. ஸோ ரெண்டுக்குமே யூனிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரேடியன் பர் செகண்ட். இதோட யூனிட் என்னன்னு கேட்டீங்கன்னா ரேடியன் பர் செகண்ட்ஸ். ஓகே, பிகாஸ் இது அனலாக் ஃப்ரீக்வன்சி இல்லையா, அதனால ரேடியன் பர் செகண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதுவே இந்த ஒமேகா பார்த்தீங்கன்னா இதோட யூனிட் வந்து ரேடியன் பர் சாம்பிள்ஸ் சொல்லுவாங்க, பிகாஸ் இட் இஸ் டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி இல்லையா, ஸோ அதனால ரேடியன் பர் சாம்பிள்ஸ். அது கிளியர்? ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் என்ன பண்றீங்கன்னா யூ கம்பேர் வித் த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஓகே, ஸோ மெத்தட் 2ஓட ஃபார்மேட் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல இங்க வந்து வரும்போது 1 divided by root of 1 plus epsilon square இருக்கும், இங்க 1 divided by root of 1 plus lambda square இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒமேகா லைஸ் பிட்வீன் 0 to ஒமேகா பி, இங்க ஒமேகா எஸ் டு பை. ஓகே, ஸோ தென் கொஸ்டின்ஸ் இன்னொன்று என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, எந்த ஃபில்டர் நம்ம டிசைன் பண்ண போறோம்னு பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா பட்டர்வொர்த்தோட லோ பாஸ் ஃபில்டர் டிசைன் பண்றீங்க. இப்போ லோ பாஸ் ஃபில்டர் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சரி இந்த மாதிரி ஒரு கிராஃப் நான் டிரா பண்றேன். இங்க 0 to ஒமேகா சி, அதாவது இது பை ஏ. ஓகே, 0 to பைன்னு எடுத்துக்கிறேன். இங்க கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து ஒமேகா சி. ஓகே, அப்போ என்னோட ஃப்ரீக்வன்சி இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியும். ரைட்? அப்போ என்னோட லோ பாஸ் ஃபில்டர்னா ஒன்லி இட் கேன் சென்ட் ஒன்லி த லோ பாஸ் சிக்னல் இல்லையா, அப் டு டிசைர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் தான் என்னோட சிக்னல்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடும். ஓகே, ஒன்ஸ் இட் கிராசஸ் இட்ஸ் தி லிமிட் இட் வில் பிகம் 0 ஒன்லி, இட் won't allow the signal. இதுக்கப்புறம் உங்களுக்கு சிக்னல் அனுப்பாதுன்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ லோ பாஸ் ஃபில்டர் அப்படிங்கிறதா லோ ஃப்ரீக்வன்சி சிக்னலை மட்டும் தான் இது சென்ட் பண்ணும், ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலை ரிஜெக்ட் பண்ணிடும். அதுதான் மீனிங். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு லோ பாஸ்னா? ரைட், இப்போ நம்ம இதில் லோ பாஸ் ஃபில்டர்னா என்னங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இந்த கிவன் மெத்தட் இது வந்து பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வருது மெத்தட் 1 மெத்தட் 2, இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் எதை பேஸ் பண்ணி வருது, மெத்தட் 2 பேஸ் பண்ணி வருது. ஸோ மெத்தட் 2ஓட ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துக்கிறோம். ஸோ அதை தான் நாங்கள் ஜஸ்ட் இங்கே ஒரு தடவை நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிக்கிறேன். ஓகேவா? இப்போ 1 divided by root of 1 plus epsilon square இருக்கும் இந்த இடத்துல, இங்க 1 divided by root of 1 plus lambda square, இங்க ஒமேகா பி, திஸ் ஒன் இஸ் ஒமேகா எஸ். இதை நீங்க ஜஸ்ட் கொடுத்துக்கிற ஃபார்மேட் ஈக்குவேஷனை யூ ஜஸ்ட் கம்பேர் வித் த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். நீங்க அதை அப்படியே கம்பேர் பண்ணி ஓகே ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த பேராமீட்டர்ஸ். ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கிவன் டேட்டாஸ் நான் பேராமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். அதாவது 1 divided by root of 1 plus epsilon square கிட்ட
என்ன இருக்கு எனக்கு 0.7, அதை நான் ஈக்குவல் பண்ணிட்டேன். இங்க 1 டிவைட் ரூட் ஆஃப் 1 பிளஸ் லேம்டா ஸ்கொயர் கூட என்ன இருக்கு 0.3, ஸோ அதை ஈக்குவல் பண்ணிட்டேன். ஸோ ஹியர் ஒமேகா பி ஈக்குவல் 0.25, ஒமேகா எஸ் ஈக்குவல் 0.65 எடுத்துட்டுங்களா? ரைட். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. ஓகே, இப்போ நேராக நான் டைரக்டா நான் ப்ராப்ளத்துக்குள்ள போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ங்கிறது கேட்டீங்கன்னா டு ஃபைண்ட் அவுட் த பேராமீட்டர்ஸ், தட் இஸ் எப்சிலான், லாம்டா, ஒமேகா எஸ், ஒமேகா பி, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒமேகா எஸ், ஒமேகா பி. ரைட். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 பிளஸ் எப்சிலான் ஸ்கொயரோட கம்பேர் பண்ணி எழுதிட்டாலேயே. ஸோ இதுல இருந்து எப்சிலான் கண்டுபிடிக்கலாம். தென் இந்த ஈக்குவேஷன் வந்து லேம்டா கண்டுபிடிக்கலாம். ஒமேகா பி, ஒமேகா எஸ் ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ we need to find out எப்சிலான் அண்ட் லாம்டா, இது ரெண்டு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ கண்டுபிடிக்கலாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 பிளஸ் எப்சிலான் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.7. 0.7 இருக்கா? 0.7. ரைட். இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா எப்சிலான் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன சார் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேக்கிங் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயரிங் எடுக்கிறேன். ஓகே, டேக்கிங் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. இப்போ பாருங்க, நான் இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயரிங் எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது பாருங்க, ஜஸ்ட் 1 டிவைடட் பை 1 பிளஸ் எப்சிலான் ஸ்கொயர். ஏன்னா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். அப்போ 1 பிளஸ் எப்சிலான் ஸ்கொயர், அதுதான் டினாமினேட்டர்ல வருது. ஈக்குவல் டு 0.7 ஸ்கொயரிங் எடுத்தீங்கன்னா 0.49 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, 1 டிவைடட் பை இங்க இருக்கிற நியூமரேட்டர் டேர்ம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுனா டினாமினேட்டர் வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ 1 டிவைடட் பை 0.49 ஈக்குவல் டு இங்க இருக்கிற டினாமினேட்டர் ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது நியூமரேட்டர் போயிடும், அது 1 பிளஸ் எப்சிலான் ஸ்கொயர். ஓகே, இப்போ கேல்சி யூஸ் பண்ண போறேன். ஓகே, கேல்சில நான் என்ன பண்ண போறேன்னா 1 டிவைடட் பை 0.49 அப்படி டைப் பண்ணா ஐ வில் கெட் 2.040 கிடைக்குது. நீங்க கேல்சி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ ஈக்குவல் டு 1 பிளஸ் எப்சிலான் ஸ்கொயர். ரைட். இப்போ இந்த 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்ததுன்னா -1 ஆயிடும். அப்போ 2.040 -1. ஸோ ஆன்சர் 1.040. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம எப்சிலான் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஸோ தேர்ஃபோர் எப்சிலான் ஈக்குவல் டு என்ன எடுப்பீங்க, ஸ்கொயர் ரூட் எடுப்பீங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.04ங்கிறது 1.019 கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய எப்சிலான் வேல்யூ. புரியுதுங்களா? ஸோ இது போல நீங்க லேம்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ லேம்டா வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க? சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ என்ன சொல்லணும் அதே தான். ரைட். 1 divided by root of 1 plus lambda square equal to 0.3. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, டேக்கிங் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ரெண்டு பக்கமும் ஸ்கொயரிங் எடுக்கிறேன். அப்போ ஸ்கொயரிங் எடுக்கும்போது என்ன கிடைக்கும், ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அப்போ 1 by 1 plus lambda square. ஸோ ஈக்குவல் டு 0.3 நீங்க ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 0.09 கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்போ 1 டிவைடட் பை இங்க இருக்கிற டேர்ம் இந்த சைடு வந்து டினாமினேட்டர் வந்துடும். ஸோ 1 டிவைடட் பை 0.09 ஈக்குவல் டு இங்க இருக்கிற டேர்ம் இங்க மூவ் பண்றேன். அப்போ 1 பிளஸ் லாம்டா ஸ்கொயர் இருக்கும். இப்போ பாருங்க, கேல்சி யூஸ் பண்ணுங்க. 1 டிவைடட் பை 0.09 ஆன்சர் என்ன, 11.11 கிடைக்குது. ஈக்குவல் டு 1 பிளஸ் லாம்டா ஸ்கொயர். ஸோ இதுல இருந்து நான் லாம்டா ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறேன். அப்போ லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க இருக்க 1 இந்த சைடு வந்ததுன்னா -1 ஆயிடும். அப்போ 11.11 -1 வந்து 10.11 கிடைக்குமா? ஸோ 10.11 ஈக்குவல் டு லாம்டா ஸ்கொயர். தேர்ஃபோர் அப்போ லாம்டா ஈக்குவல் டு இப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட்டுக்கான போத் சைடு. அப்போ லாம்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10.11 வந்து 3.17 அப்படி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி மெத்தடை நீங்க எல்லா ப்ராப்ளத்துக்கும் இது மாதிரி கேட்டுக்கிறாங்க, மெத்தட் 2 ஃபார்மேட்ல கேட்டாங்க அப்படின்னா இந்த எப்சிலான் லாம்டாவை கண்டுபிடிக்கிறது இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். ரைட். எப்சிலான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், லாம்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ரைட். ஒமேகா பி இருக்கு, ஒமேகா எஸ் இருக்கு. ஸோ 4 பெராமீட்டரை இந்த கிவன் டேட்டால இருந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்னது, டு ஃபைண்ட் அவுட் த ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர். அது என்ன ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்தோம். ரைட். அதே சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ண போறோம்னா n greater than or equal to ஃபார்முலா லாகரிதம் ஆஃப் லாம்டா பை எப்சிலான் டிவைடட் பை லாகரிதம் ஆஃப் ஒமேகா எஸ் பை ஒமேகா பி. ஓகே, ஸ்டாப் பேண்ட் பை பாஸ் பேண்ட். இங்கேயும் ஸ்டாப் பேண்ட் அட்டென்யூஷன் பை பாஸ் பேண்ட் அட்டென்யூஷன். அதனால கிளியரா இருந்துக்கீங்க. ரைட். ஸோ அதோட பெராமீட்டர் ஞாபகம் இருக்கணும். ஓகே, தென் இப்போ ஃபார்முலால பெராமீட்டர்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ லாம்டாங்கிறது 3.17 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். எப்சிலான்ங்கிறது 1.019 அதுவும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ டிவைடட் பை லாகரிதம் ஆஃப் ஒமேகா எஸ், ஸ்டாப் பேண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 0.65. அது என்ன கொடுத்துக்கிறாங்க, ஸோ 0.65. வெரி குட். ஒமேகா பிங்கிறது 0.25. ஸோ அது 0.25ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கரெக்டா? ஸோ இப்போ இதை சிம்ப்ளை பண்ண போறேன். இப்போ 3.17 டிவைடட் பை 1.017 இதை நீங்க இப்போ கேல்சி எடுத்து டைப் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, 3.17 டிவைட் பை 1.019 ஆன்சர் வந்து 3.110. ஸோ அதை நான் ஃபில் பண்ணிட்டேன். இங்க 0.65 டிவைட் பை 0.25 இதை டிவைட் பண்ணீங்கன்னா 3 கிடைக்கும். ஸோ இங்க 3 ஃபில் பண்ணிட்டேன்.
இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா லாக் ஆஃப் திஸ் ரிசல்ட். ஓகே, அப்ப அதே கேல்சி யூஸ் பண்ணுங்க. log of 3.110, so 0.492 ஃபில் பண்ணிட்டேன்னா log of 3 ஓட ரிசல்ட் 0.477 அதுவும் கிடைச்சிருச்சா? ரைட். இப்போ அகைன் என்ன பண்ண போறேன்னா இது ரெண்டு டிவைட் பண்ண போறேன். ஓகே, அப்போ இது ரெண்டு டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது 1.0314. ஸோ இங்க கேல்சி தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்க கேல்குலேட்டர்ல கரெக்டா வந்து இந்த ஆன்சர் வருதான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்க என்ன பண்றீங்க செக் பண்ணி பாக்குறீங்க, இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பாக்குறீங்க. ஓகேவா? இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்தா நீங்க இந்த கமெண்ட் விண்டோல நீங்க அதை போஸ்ட் பண்ணுங்க. ரைட். ஸோ n கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஸோ 1.0314. ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ண போறேன், என்னோட வேலையை கண்டுபிடிச்சிக்கிறேன். பட் என்னோட ஸ்டெப் 2 என்னது, ரவுண்ட் ஆஃப் இட்ஸ் டு நெக்ஸ்ட் ஹையர் இன்டிஜர். ஓகே, என்னோட வேலையை நீங்க டைரக்டா எடுத்துக்கூடாது, அதை நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதுக்கு அடுத்த இன்டிஜர் ரவுண்ட் ஆஃப் இன்டிஜர் என்னவோ அதை தான் நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1.0 அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணா யூஸ்வலா நீங்க 1 சொல்லுவீங்க. ஏன்னா 5 பாயிண்ட்ல 5க்கு அப்புறம் வந்தாதான் நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி அடுத்த வேல்யூ சொல்வீங்க. பட் இங்க 1.0 அப்படிங்கும் போது நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்னா 1 தான் போடுவீங்க. பட் அது ராங். ஓகே, இங்க என்ன ஸ்டெப்ஸ் 2ல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ரவுண்ட் ஆஃப் இஸ் டு நெக்ஸ்ட் ஹையர் இன்டிஜர். அதுக்கு அடுத்த ஹையர் இன்டிஜர் எதுவோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ 1.0 இருக்கு, இப்போ அது நெக்ஸ்ட் ஹையர் இன்டிஜர் என்ன 2. ஓகே, அப்படிதான் நீங்க பேஸ் பண்ணணும். சப்போஸ் இங்க 2.0 2.1 அப்படி வந்ததுன்னா நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 3 சொல்லணும், நாட் 2 சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? இங்க நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணணும். இங்க எந்த இடத்துலயும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இங்க நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ராப்ளம் என்ன சால்வ் பண்ணாலும் டோட்டலா அது எல்லாமே தப்பு தான். ஸோ ஓகே, வேல்யூஷன் பண்ணும்போது இது என்னோட வேல்யூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அடுத்தது ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ எண்ட்லேயே நீங்க தப்பா நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு ஸ்டக் ஆகி 0 மார்க் போட்டுருவாங்க. ஓகே, அப்ப இந்த இடத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ரைட்டா? அப்போ ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் நீங்க கேல்சி யூஸ் பண்ணி கரெக்டா ஆன்சர் வருதான்னு வெரிஃபை பண்ணி ஓகே, ஸோ ஆன்சர் நமக்கு கேல்சியில போட தெரியுது அப்படிங்கிறது இங்க ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ராப்ளத்தை ப்ரொசீட் பண்ணுங்க. ரைட். இப்போ n = 2 அப்படி கிடைச்சிச்சா? ரைட். இப்போ இதுல இருந்து நம்ம h of s ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இந்த h of s ஃபைண்ட் அவுட் பண்றது நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துக்கிறேன் இல்லையா? இப்போ n = 1 என்ன ஆன்சர் என்ன, n = 2 என்ன அப்படின்ட்டு ஒரு 1 to 7 வரைக்கும் அதோட கரஸ்பாண்டிங் h of s வேல்யூவை நான் கொடுத்துக்கிறேன். நீங்க அதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ரைட். இப்போ n = 1 தான், h of s is 1/s + 1 அவ்வளவுதான். அதுவே n = 2 அப்படின்னா h of s = 1/s² + √2s + 1. ஓகே, when n = 3 1 divided by s² + s + 1. Then n into s + 1. Then n = 4 1 divided by s² + 0.87537x + 1 divided by into a² plus அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இப்படி நீங்க கண்ணை மூடிட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அப்பதான் நீங்க இந்த தேர்ட் ஸ்டெப்பு போக முடியும். ஓகே, ஒவ்வொரு தடவை நீங்க இந்த டேபிள் நீங்க புக்கை பார்த்து ரெஃபர் பண்ண முடியாது. நீங்க அந்த 1 to 7 வரைக்கும் மெமரி பண்ணிட்டீங்க. ஓகே, உங்க மைண்ட்ல அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கீங்க. ரைட். இப்போ n = 2 வந்துச்சு, நம்ம உடனே மைண்ட் எங்க போகணும், அந்த டேபிள் இருக்கிற ரிசல்ட்டுக்கு போகணும். ஓகே, அப்போ n = 2னா சார் என்ன சொன்னாரு, h of s = 1/s² + √2s + 1 அப்படிங்கிறத நீங்க ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இதை ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டெப் 3 வந்து ஓவர். இல்லை இதுக்குன்னா இட் வில் டேக் மோர் டைம். ஓகேங்களா? ஸோ அந்த டேபிள் அந்த 7 வேல்யூஸ் மட்டும் நீங்க மினிமம் 7 வேல்யூஸ் மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கீங்க. ஓகேவா? அப்போ 1/s² + √2s + 1 ஃபினிஷ் ஆயிடுச்சுங்களா? ரைட். இப்போ நான் ஃபோர்த் ஸ்டெப் என்ன சொல்லிக்கிறீங்க, டு ஃபைண்ட் த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஒமேகா சி கண்டுபிடிக்கணும் இல்லையா? டு ஃபைண்ட் த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஒமேகா சி. இப்போ ஒமேகா சி = ஒமேகா பி டிவைடட் பை 10 to the power of 0.1 AP then -1 whole power 1/2 into n 1/2n அப்படின்னு சொல்லணும். எப்படி வந்தது இந்த ஆன்சர்? இது எப்படி வந்து கேட்டீங்கன்னா ஒமேகா பி டிவைடட் பை இங்க ஏபி சொல்றீங்களா பாஸ் பேண்ட், அதாவது லேம்டா. ஓகே, எப்சிலான் பை லேம்டா. இங்க ஃபார்முலா சொல்றீங்க லேம்டா பை எப்சிலான். லேம்டாங்கிறது ஸ்டாப் பேண்ட், எப்சிலான்ங்கிறது பாஸ் பேண்ட் இல்லையா? ஸோ இங்க பாருங்க எப்சிலான்ங்கிறது ஏபி பாஸ் பேண்ட் அட்டென்யூஷன், ரைட்? பாஸ் பேண்ட் ரிப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்க ஒமேகா பி பாஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சி பை பாஸ் பேண்ட் ரிப்பிள்ஸ். அப்போ 10⁻01 AP - 1. இது எப்படி சார் வந்தது கேட்டீங்கன்னா 10⁻01 AP - 1 சி ஓகே, 10⁻01 AP - 1 எப்படி வந்தது கேட்டீங்கன்னா சி எப்சிலான் = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10⁻01 AP - 1. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10⁻01 AP - 1 கிடைக்குமா? ரைட். பாருங்க 10⁻01 APங்கிறது எப்சிலான் = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10⁻01
0.1 AP minus 1. ஓகே, இந்த ஸ்கொயர் ரூட்டை நீங்க எப்படி எழுதலாம்? 10 to the power of 0.1 AP minus 1 whole power 1 by 2 எழுதுவீங்களா? ஸோ அதுதான் இது. ஓகே, இப்போ எப்சிலான் ஹோல் பவர் n. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 1 by 2 n. ஓகே, 1 by 2 n. புரியுதா மீனிங் உங்களுக்கு? ரைட், இந்த மெத்தட்ல தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அப்போ இந்த ப்ராப்ளம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஒமேகா பி டிவைட் பை எப்சிலான் ஹோல் பவர் 1 by n. எப்சிலான் ஹோல் பவர் 1 by n. ஓகே, இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒமேகா பிங்கிறது 0.25. ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாமா? 0.25 டிவைட் பை எப்சிலான் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் 1.019 ஹோல் பவர் n-ஓட வேல்யூ 2. ஸோ 1 by 2. ஓகே, என்னோட வேல்யூ 2 இல்லையா? அப்போ 1 by 2. ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணினா யூ கேன் கெட் ஒமேகா ஈக்குவல் 0.6220. ஸோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ரைட்டா? கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்றோம்? அகைன் நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஹச் ஆஃப் எஸ், ஹச் ஏ ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அனலாக் ஃபில்டரோட ஃபங்க்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது எதுக்கு கண்டுபிடிக்கிறீங்க? ஃபார் எவ்வளோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இந்த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம ஹச் ஏ ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்? இங்க பாருங்க, புட் எஸ் ஈக்குவல் டு எஸ் பை ஒமேகா சி இன் ஹச் ஆஃப் எஸ். ஆல்ரெடி ஹச் ஆஃப் எஸ் இருக்கு, நான் ஒமேகா சி கண்டுபிடிச்சிட்டேன். இது லோ பாஸ் ஃபில்டர், அதனால எஸ் கேன் பி ரீப்ளேஸ் பை எஸ் பை ஒமேகா சி இன் ஹச் ஆஃப் எஸ். இதுல இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ சப்போஸ் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலால ஃபில்டரோட ஐடென்டிஃபிகேஷன் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, அது என்ன ஃபில்டர் கேட்டுக்கிறாங்கிறத மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இங்க லோ பாஸ் ஃபில்டர் அப்படிங்கிறதால தான் எஸ் கேன் பி ரீப்ளேஸ் பை எஸ் பை ஒமேகா சின்னு சொன்னீங்க. சப்போஸ் அந்த இடத்துல உங்களுக்கு ஹை பாஸ் ஃபில்டர் ஹெச்பிஎஃப் அது மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டெப்ல என்ன மாத்தணுங்கிறத நான் சொல்றேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எஸ் கேன் பி ரீப்ளேஸ் பை, இப்போ எஸ் பை ஒமேகா சி சொன்னேன் இல்லையா, இதுவே ஹை பாஸ் ஃபில்டர் அப்படின்னா இதோட ரிவர்ஸ் ஆர்டர் ஒமேகா சி பை எஸ் சப்ஸ்டிட் பண்ணும். அவ்வளவுதான். அந்த ஹச் ஆஃப் எஸ்ல எஸ் கேன் பி ரீப்ளேஸ் பை ஒமேகா சி பை எஸ், இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இது ஹை பாஸ் ஃபில்டர் ஆயிடும். ஓகே, இது என்ன ஃபில்டர்? ஹை பாஸ் ஃபில்டர் ஹெச்பிஎஃப். ஓகே, லோ பாஸ் ஃபில்டர்னா எஸ் கேன் பி ரீப்ளேஸ் பை எஸ் பை ஒமேகா சி. சப்போஸ் பேண்ட் பாஸ் ஃபில்டர் கேட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கல, இப்போ பேண்ட் பாஸ் ஃபில்டர் என்ன செட் பண்ணணும் அப்படி கேட்டீங்கன்னா பிபிஎஃப். ஓகே, பேண்ட் பாஸ் ஃபில்டர் டிசைன் லோ பட்டர்வொர்த் பேண்ட் பாஸ் ஃபில்டர் அது மாதிரி கொஸ்டின்ல கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, இங்க இந்த ஸ்டெப் வந்தோட இது வரைக்கும் சேம் ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. பட் இங்க வரும்போது தான் மாறும். என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ் கேன் பி ரீப்ளேஸ் பை, ஓகே, பேண்ட் பாஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஃபில் பண்ணிக்கீங்க, ஒமேகா சி வரும் இன்டு, ஓகே, எஸ் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா பேண்டுக்கு, அதனால ஒமேகா 1 வரும், ஒமேகா 2 வரும். அப்ப எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா 1 பை ஒமேகா 2 டிவைடட் பை எஸ் இன்டு, ஓகே, சம் ஆஃப் திஸ் டூ ஃப்ரீக்வன்சி, அதாவது டிவிஷன் சப்ரேஷன். அப்போ ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1, இதுதான் ஃபார்முலா. புரியுதா? ஸோ ஃபார்முலா என்ன? எஸ் கேன் பி ரீப்ளேஸ் பை ஒமேகா சி இன்டு எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா 1 ஒமேகா 2 டிவைடட் பை எஸ் இன்டு ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1. ஓகே, சப்போஸ் இன்னொரு ஃபில்டர் இருக்கு, ஏன்னா ஃபில்டர்லேயே நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர் தெரியும், லோ பாஸ் ஃபில்டர், ஹை பாஸ் ஃபில்டர், பேண்ட் பாஸ் ஃபில்டர், பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர். அதுபோல் நான் இங்க சொல்லிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு ப்ராப்ளம் பார்த்தாலும் இந்த ஃபில்டரை மட்டும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டா இந்த என்ன ஃபார்முலா சொல்லணும் அது ஜஸ்ட் அந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்க வேரி பண்ணிங்கன்னா போதும். இதுக்காக நீங்க ஒரு 5 to 6 ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் டீச் பண்ற வீடியோல உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டா, என்ன ஃபில்டர் கேட்டா, எந்த இடத்துல எங்க சேஞ்ச் ஆகுது, ஓகே, அந்த இடத்துல என்ன ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த ஒரு ப்ராப்ளத்துல உங்களுக்கு டீச் பண்ணிக்கிறேன். நீங்க இதை தரவா பண்ணிக்கிறோம், போட்டு பாருங்க. ஓகேவா? இப்போ பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் சப்போஸ் கேட்டுக்கிறாங்க அப்படின்னா சேம் ஸ்டெப், இந்த ஸ்டெப் வரும்போது சேஞ்ச் ஆகும். என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ் கேன் பி ரீப்ளேஸ் பை, இங்க எப்படி லோ பாஸ்னா எஸ் பை ஒமேகா சி சொன்னீங்க, ஹை பாஸ் வரும்போது அது அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்துச்சா, அப்ப ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுட்டா இன்னொரு ஃபில்டர் உங்களுக்கு ஈஸியா இருக்கா? இப்ப இதே போல பேண்ட் பாஸ் ஃபில்டர் அப்படிங்கும் போது இப்போ ஒமேகா சி இன்டு எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா 1 ஒமேகா 2 டிவைடட் பை எஸ் இன்டு ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1 இருக்கா? ஸோ இது வந்து பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் வரும்போது அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல. ஸோ எப்படி ரிவர்ஸ் ஆர்டர்ல வரும்? சேம் இங்க பாருங்க, ஒமேகா சி அதை அப்படியே ஃபில் பண்ணிட்டேன். இங்க இருக்க டினாமினேட்டர் என்ன இருக்கு? எஸ் இன்டு ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1, அதை ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல போட்டுக்கீங்க, ரெசிப்ரோக்கல் அவ்வளவுதான். டிவைடட் பை நியூமரேட்டர்ல என்ன இருந்தது? எஸ் ஸ்கொயர் இருந்தது இல்லையா, அப்ப அது எஸ் ஸ்கொயர் ஆயிடுச்சு பிளஸ் ப்ராடக்ட்ல இருந்தது ஒமேகா 1 ஒமேகா 2. ஸோ எஸ் ஸ்கொயர் பிளஸ் ப்ராடக்ட்ல இருந்தது, இங்க சப்ரேக்ஷன் இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சா அடுத்த ஃபில்டரோட இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்,
இப்போ இதோட டயக்ராம் கூட நான் சொல்றேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சரி, லோ பாஸ் ஃபில்டரோட டயக்ராம் ஓகே, இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கும். அதாவது அப் டு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் இருக்கும். 0 டு ஒமேகா சி. ஓகேவா? இது லோ பாஸ் ஃபில்டர் டயக்ராம். ஹை பாஸ் ஃபில்டர் அப்படின்னு கேட்டா சேம் டயக்ராம் தான். என்னோட சிக்னல் எங்க சார் ஸ்டார்ட் ஆகும் கேட்டா ஒமேகா சில இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இது பை, இது ஒமேகா சி. ஓகே, இது ஹை பாஸ் ஃபில்டர், இது ஹை பாஸ் ஃபில்டர். ஓகே, 0 டு பை. லோ பாஸ் ஹை பாஸ் மீனிங் புரியுதா உங்களுக்கு? ரைட். இப்போ இதுவே பேண்ட் பாஸ் ஃபில்டர் அப்படின்னா ரெண்டு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க இங்க டயக்ராம் வரையற பாருங்க. இங்க 0 இருக்கும், இங்க ரெண்டு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒமேகா C1 ஒமேகா C2, ஒமேகா C1 ஒமேகா C2. ஓகே, ஸோ இந்த in between these two band அங்க மட்டும் தான் சிக்னல்ஸ் இருக்கும். அதாவது சிக்னல் வந்து எங்க சென்ட் ஆகுது கேட்டீங்கன்னா ஒன்லி பிட்வீன் திஸ் பேண்ட். ஓகே, ஒமேகா C1 டு ஒமேகா C2 இந்த பேண்டுக்குள்ள என்ன சிக்னல்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் அலோ பண்ணும். இதுக்கு தவிர்த்து வேற எந்த பேண்ட் வந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடும். அதுதான் பேண்ட் பாஸ் ஃபில்டர். ஓகே, பேண்ட் ஸ்டாப் அப்படின்னா இப்ப இந்த டயக்ராம் போட்டிருக்கு இல்லையா, ஸோ இங்க வந்து உங்களுக்கு சிக்னல் சென்ட் பண்ணுச்சு. பேண்ட் ஸ்டாப்னா இந்த பேண்ட்ல மட்டும் தான் சிக்னல் வந்து ரிஜெக்ட் பண்ணும். அப்ப எப்படி டயக்ராம் வரும்? சரி, இங்க பாருங்க இதே டயக்ராம் இங்க டிரா பண்ற பாருங்க, ரீட்ரா பண்ற பாருங்க. சரி, இங்க 0. ஓகே, இங்க கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்னது? ஒமேகா C1 இருக்கு, இங்க ஒமேகா C2 இருக்கு. ஓகே, ஸோ அப் டு பை வரைக்கும் இருக்கு இல்லையா, ஸோ அதனால பைன்னு போட்டுட்டேன். இப்போ ஃபில்டர் பாருங்க, ஸோ இந்த இடத்துல மட்டும் தான் எனக்கு 0, அதனால இங்க 0 லைன் போட்டேன். மீது எல்லாமே எனக்கு சிக்னல் பாஸ் ஆகுது. அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் பாஸ் ஆகும், இதுல இருந்து இது வரைக்கும் பாஸ் ஆகும். ஓகேவா? இது பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர். திஸ் ஒன் இஸ் பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர். உங்களுக்கு இந்த சம்ல நான் என்னென்ன டீச் பண்ணிக்கிறேன்னா, ஒரு ஃபில்டர்ல இருந்து இன்னொரு ஃபில்டர் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றது அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். அதாவது லோ பாஸ் டு லோ பாஸ்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறீங்க. லோ பாஸ் டு ஹை பாஸ்னா யூ டேக் திஸ் ஃபார்முலா. லோ பாஸ் டு பேண்ட் பாஸ்னா யூ டேக் திஸ் ஒன். லோ பாஸ் டு பேண்ட் ஸ்டாப்னா யூ டேக் திஸ் ஒன். இதோட கரஸ்பாண்டிங் டயக்ராம் எப்படி இருக்குங்கிறத நான் டீச் பண்ணிக்கிறேன். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட். இப்போ இந்த மெத்தட்ல இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? எரேஸ் பண்ணிடலாமா? ஓகே, எல்லாமே நோட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஐ வில் erase it. ஓகே, இப்போ இந்த சம்ல என்ன கேட்டுக்கிறாங்க? you want to decide the Butterworth low pass filter. want to decide the Butterworth low pass filter. அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்றீங்க? S can be replaced by S by omega C. அதை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணாம போதுமா? ரைட். அதை எங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க? நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் டிரான்ஸ்ஃபர் H of S கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்க. ஓகே, சோ அந்த இடத்துல போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, S can be S by omega C இருக்கா? ரைட். இது H of S ல சப்ஸ்டிட் பண்றேன். H of S எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. 1 by S square plus root 2S plus 1. இந்த இடத்துல S by omega C. omega C வேல்யூ என்ன? 0.6220. அப்ப S by 0.6220. அதை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணா போதுமா? ஓகே, இப்போ பாருங்க 1 divided by S square. ஓகே, S square S by 0.622 whole square plus root 2 into S by 0.622 plus 1. இப்போ புரியுதுங்களா? ரைட். இதை நீங்க சிம்பிளிஃபை பண்றீங்க. ஸோ உங்களால எவ்வளவு ஸ்டெப்ஸ் சிம்பிளை பண்ண முடியுமோ அது வரைக்கும் சிம்பிளை பண்ணுங்க. எப்படி சிம்பிளை பண்ணுவீங்க? உங்களுக்கு அந்த எல்சிஎம் தெரியலையா? அதே மெத்தட் தான். இப்போ இங்க என்ன வரும்? எஸ் ஸ்கொயர் பை 0.622 ஹோல் ஸ்கொயர் வந்து என்ன வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை ஸ்கொயர் எடுத்து ஒரு ப்ராடக்ட் டேர்ம் எடுத்து எழுதிடுங்க. தென் அப்புறம் எல்சிஎம் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ எல்சிஎம் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா இங்க என்ன இருக்கு? 0.622 ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது 0.3868 வரும். ஸோ அந்த டினாமினேட்டர் பை டினாமினேட்டர் வச்சுன்னா அது கம்ஸ் டு நியூமரேட்டர் மேல போயிடும். அப்போ 0.3868 இருக்கும். ஸோ இங்க வருது எஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கு பிளஸ் ரூட் 2 இன்டூ 0.3868 அது டிவைடட் பை 0.62 வரும். ஸோ 1 டைம்ஸ் வரும். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.87947x வரும். பிளஸ் இங்க பண்ணீங்கன்னா 0.3868. கரெக்டுங்களா? ஸோ நார்மலா நீங்க எப்படி பண்ற மாதிரி எல்சிஎம் எடுத்து இதை சிம்பிளை பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ அதோட ரிசல்ட். ஸோ இதை நான் பாக்ஸ் பண்ணிட்டேன். இதை நான் பண்ணி காட்டல, நீங்க ஜஸ்ட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இதை. ரைட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை அகைன் ஃபேக்டரைஸ் பண்றீங்க. ஏன்னா டிசைன் அனலாக் பட்டர்வொர்த் லோ பாஸ் ஃபில்டர் அப்படி கேட்டாங்கன்னா இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? டிசைன் அனலாக் பட்டர்வொர்த் லோ பாஸ் ஃபில்டர் அப்படி கேட்டாங்கன்னா நீங்க இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிட்டு you can get the full marks. பட் கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க? டிஜிட்டல் பட்டர்வொர்த் ஃபில்டர் கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? பை யூசிங் இம்பல்ஸ் இன்வேரியன்ஸ். ரெண்டு மெத்தட் சொல்லிக்கிறேன். ஸோ அனலாக் ஃபில்டர்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணீங்களோ, என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணீங்களோ அது வரைக்கும் கொண்டு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் தான் பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கேட்டா என்ன பண்ணணும், இம்பல்ஸ் இன்வேரியன்ஸ் மெத்தட் கேட்டா என்ன பண்ணணுங்கிறது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் நீங்க அதை திங்க் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஸோ இது வரைக்கும் சேம் ஸ்டெப்ஸ். ஸோ ப்ரீவியஸா என்ன ஃபாலோ பண்ணீங்க அதே வரைக்கும் தானே பண்ணிக்கிறீங்க. ரைட். இப்போ பாருங்க, இப்போ இதுவே பைலினியர்னா நீங்க ஃபார்முலா ஜஸ்ட் S can be replaced by 2 by T 1 minus Z inverse divided by 1 plus Z inverse. அதை இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அது டிஜிட்டல் ஃபில்டரா மாறிடும்.
அதுவே இம்பல்ஸ் இன்வேரியன்ஸ்ல ஒரு 3 ஃபார்முலா இருக்கு. ஓகே, அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்க, நான் சொல்லி தரேன். ரைட். ஸோ என்னோட ஃபார்முலானா யூ ஜஸ்ட் நோட் இட் டவுன் திஸ் ஃபார்முலா. ஐ ரைட் டவுன் ஹியர். நான் இங்க நோட் பண்ணி காட்டுறேன். இது ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ உங்களோட ஹச் ஆஃப் எஸோட ஃபார்முலா, அதாவது இந்த இடத்துல ஹச் ஆஃப் எஸ், அதான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு ஃபார்முலா நீங்க மெத்தட் நீங்க சம்ம புரிஞ்சு பார்த்தீங்கனாலே போதும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே போதும், நீங்க எந்த மெத்தட் வந்தாலும் உங்களால சால்வ் பண்ண தெரியும். ஓகேவா? இதுல இருந்து கம்ப்ளீட்டா ஒரு கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டின் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ஹச் ஆஃப் இசட். இப்போ பாருங்க எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது பாருங்க. இது அனலாக் ஃபில்டர், இது டிஜிட்டல் ஃபில்டர். ஹச் ஆஃப் எஸ்ங்கிறது அனலாக், ஹச் ஆஃப் இசட்ங்கிறது டிஜிட்டல். ஸோ சப்போஸ் உங்களோட ஃபார்மேட்ல இந்த இடத்துல வரது இல்லையா, ஸோ இங்க ஃபேக்டரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். அதாவது சிகே டிவைடட் பை 1 மைனஸ், அதாவது எஸ் மைனஸ் பிகே, இது மாதிரி ஒரு ஃபார்மேட் வருது. அதாவது எப்படின்னா 1 பை எஸ் மைனஸ் ஏ, 1 பை எஸ் மைனஸ் 2, 1 பை எஸ் மைனஸ் 5, அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வருது அப்படின்னா எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன்னு பாருங்க. ஸோ இங்க மாற்றும் போது ஓகே, ஸோ நியூமரேட்டர்ல அங்க என்ன இருந்ததோ அதை அப்ளை பண்றீங்க. 1 இருந்துச்சுன்னா 1, 2 இருந்தா 2, அவ்வளவுதான். ரைட். அது எதுவும் நான் சேஞ்ச் பண்ணல. இந்த டினாமினேட்டர் எஸ் மைனஸ் பிகே இருக்கு இல்லையா, இது மட்டும் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 1 மைனஸ் இ டு த பவர் ஆஃப் பிகே, இ டு த பவர் ஆஃப் பிகே இன்டு டி தென் இசட் இன்வர்ஸ், இது மாதிரி மாறும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பிகேங்கிறது சப்போஸ் இங்க 2 போல் வருதுன்னு வச்சுக்கல, எஸ் மைனஸ் 5, எஸ் மைனஸ் 4 அப்படின்னா இங்க 1 மைனஸ் P1, P2 2 வரும். ஸோ டி வேல்யூ அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க டி வேல்யூ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டி வேல்யூ கொடுக்கல அப்படின்னா அஷ்யூம் டி ஈக்குவல் டு 1 செகண்ட்ஸ் அப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா போயிடும் மல்டிப்ளை பண்றதுக்கு. ஓகேங்களா? அது மாதிரி அஷ்யூம் வந்து டி ஈக்குவல் டு 1 செகண்ட்ஸ் எடுத்துக்கீங்க, அவ்வளவுதான். ஸோ இப்படி நீங்க இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கனாலே டிஜிட்டல் ஃபில்டர் கண்டுபிடிச்சிங்க அர்த்தம். ரைட். இது ஒரு மெத்தட். நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இது மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்கும் இது மாதிரி ஈஸியா வரும்னு சொல்ல முடியாது இல்லையா. பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு போல் கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா செகண்டரி போல்ல கிடைக்கலாம், இல்ல தேர்ட் ஆர்டர்ல கிடைக்கலாம் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபார்மேட் தகுந்த மாதிரி மாத்தணும். ஸோ இங்க டோட்டலாவே பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபார்மேட்ல தான் வரும். ஒண்ணு இந்த மாதிரி ஃபார்மேட்ல கிடைக்கும், இல்லைன்னா இது மாதிரி ஒரு ஃபார்மேட் கிடைக்கும். அதாவது செகண்ட் ஃபார்முலா சொல்ற பாருங்க, இது நோட் பண்ணி வச்சுக்கீங்க. எஸ் பிளஸ் ஏ, எஸ் பிளஸ் ஏ டிவைடட் பை ஓகே எஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், எஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஓகே பிளஸ் பி ஸ்கொயர், இது மாதிரி ஒரு ஃபார்மேட்ல வருதுன்னு வச்சுக்கலேன். ஒன் செகண்ட் சொல்றேன். எஸ் பிளஸ் ஏ டிவைடட் பை எஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இங்க நீங்க இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணும் போது பார்ஷியல் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஃபார்மேட் வருது அப்படின்னா உடனே என்ன பண்ணலாம்னா இதை நீங்க ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எப்படி சார் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னா ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. 1 மைனஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஏடி, இந்த ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ ஃபார்முலா தெரிஞ்சா நீங்க வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நிறைய ஃபார்முலா இருக்கு. ஜஸ்ட் நீங்க இந்த ஃபார்முலாஸ் நான் சொல்றது எல்லாமே தனியா செப்பரேட்டா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்க ஒரு 2 to 3 டைம்ஸ் எழுதி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். ஓகே, ஸோ 1 மைனஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஏடி காஸ் ஆஃப் பிடி, cos of bt into z inverse, cos of bt into z inverse. Once again repeat பண்றேன். 1 minus e to the power of minus at cos of bt into z inverse. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட். ஸோ டிவைடட் பை 1 மைனஸ் ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், இது 2 டைம்ஸ் எடுக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ 2 டைம்ஸ் e to the power of minus 80, 2 டைம்ஸ் e to the power of minus 80. இங்க cos of bt சொன்னீங்க இல்லையா, ஓகே அதே சேம் தான் இங்க cos of bt. ரைட். cos of bt ஒன்னு ஞாபகம் வருதுன்னா இது மாதிரி சொல்லி பார்த்துட்டு எதுக்கு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே, 1 மைனஸ் 2 டைம்ஸ் e பவர் மைனஸ் 80 cos of bt இன்டு இங்க என்ன இருக்கு z இன்வர்ஸ். ஸோ அந்த z இன்வர்ஸ் நான் ஃபில் பண்ணிட்டேன், z இன்வர்ஸ். ஓகே, பிளஸ் இங்க 2 டைம்ஸ் e பவர் மைனஸ் 80 எடுத்தீங்களா, அடுத்ததான் வந்து 2 வந்து மேல வந்துடும். அப்ப e டு த பவர் ஆஃப் என்ன சொல்றீங்க மைனஸ் 280. ஓகே, 2 முன்னாடி போட்டது இப்போ பவர்ல மேல வந்துருச்சு, அவ்வளவுதான். இன்ட்டு இங்க z இன்வர்ஸ் சொன்னீங்க, அடுத்தது z பவர் மைனஸ் 2 வந்துடும், ஏன்னா இது செகண்ட் ஆர்டர் இல்லையா, z பவர் மைனஸ் 2. ஒன் செகண்ட் ஃபார்முலா சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கீங்க. s பிளஸ் ஏ டிவைடட் பை s பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்ததுன்னா ஓகே 1 மைனஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் 80 காஸ் ஆஃப் பிடி z இன்வர்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் 2 டைம்ஸ் இ பவர் மைனஸ் 80 காஸ் ஆஃப் பிடி z இன்வர்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் 280 z பவர் மைனஸ் 2. ஓகே, இப்போ ஒரு செகண்ட் ஸ்டெப் மெத்தடும் சொல்லிட்டேன். இப்போ தேர்ட் ஸ்டெப் ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ ஓகேவா,
ஸோ அந்த என்ன மெத்தடுன்னு சொல்லுறேன். லாஸ்டா ஒரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி டிவைடட் பை இதே மாதிரி டினாமினேட்டர் சேமா தான் வரும். ஓகே, அதாவது எஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஓகே, இல்ல சம்டைம்ஸ் இந்த இடத்துல பி ஸ்கொயர் கூட வரலாம், ரெண்டு சேம் தான் ரைட்டா. பி பை எஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இது மாதிரி வந்தா எப்படி சார் டிரான்ஸ்ஃபர் பண்றது பாருங்க. சேம் மெத்தட் தான், இதே சேம் ஃபார்முலா. பட் என்ன பண்ண போறோம்னு பாருங்க. இந்த இடத்துல ஒன் வராது, ஒன் வராது. இங்க காசு இருந்துச்சு இல்லையா, இப்போ சைன் மாத்துவேன், அவ்வளவுதான். இவ்வளவுதான் சேஞ்சஸ். இந்த இடத்துல ஒன் வராது, இங்க சைன் வரும். சைன் மாத்தணும், காசுங்கிற இடத்துல சைன் மாத்தணும். ஸோ டினாமினேட்டர் டேர்ம்ல இருக்கிறது எல்லாமே சேம், இது எதுவுமே மாறாது, இது சேம் தான். ஸோ ஒன்ல எங்க சேஞ்ச் ஆகுது, நியூமரேட்டர்ல மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது பாருங்க. அப்ப இ டு த பவர் ஆஃப் ஈஸியா வச்சு மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு பாருங்க. இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஏடி. ஓகே, இங்க காசுங்கிற இடத்துல சைன் போடுறோம், அவ்வளவுதான். சைன் ஆஃப் பிடி, சைன் ஆஃப் பிடி இன்டு இசட் இன்வர்ஸ். புரியுதுங்களா? ஸோ டிவைடட் பை டினாமினேட்டர் அதே தான், சேம் தான் வருது. என்ன இருக்கு, 1 மைனஸ் 2 டைம்ஸ் இ பவர் மைனஸ் ஏடி. ஓகே, காஸ் ஆஃப் பிடி இசட் இன்வர்ஸ், காஸ் ஆஃப் பிடி இசட் இன்வர்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் 280, இ பவர் மைனஸ் 280 இசட் பவர் மைனஸ் 2. புரியுதுங்களா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? ரைட். ஸோ எஸ் பிளஸ் ஏ டிவைட் பை எஸ் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் தான் 1 மைனஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் 80 காஸ் ஆஃப் பிடி இசட் இன்வர்ஸ் by 1 minus 2 times e power minus 80 cos of bt z inverse plus e power minus 280 z power minus 2. ஓகே, இதுவே ஃபார்மேட்ல உங்களுக்கு b by s plus a whole square plus b square இல்லனா b square by இந்த டினாமினேட்டர் வந்ததுன்னா நியூமரேட்டர்ல மட்டும் இந்த 1 கேன்சல் பண்ணிடுங்க. e power minus 80 காசு பல சைடு யூஸ் பண்ணுங்க, டினாமினேட்டர் சேம் தான். ஓகே, சோ இத ஒரு 2 to 3 டைம்ஸ் எழுதி பார்த்தீங்களாலே எந்த மெத்தட்ல உங்களுக்கு சம் क्वेश्चंसல எப்படி கேட்டாலும் நீங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த சம்முக்கு போயிடலாமா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ஜஸ்ட் நோட் பண்ணிட்டீங்களா? எரேஸ் பண்ணிடுவோம். ஓகே, I'll erase it here. ஓகே, இப்போ இந்த மெத்தட்ல நான் என்ன பண்ண போறேன், ஃபேக்டரைஸ் பண்ண போறேன். சோ சார் இது ஃபேக்டரைஸ் பண்றது எப்படி சார், ஏதாவது டிஃபிகல்ட் ஸ்டெப்ஸா சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்க கால்சி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலே போதும். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா ஒரு 2 days என்ன பண்றீங்கன்னா மொபைல் யூஸ் பண்றது பதிலா நீங்க கால்சி எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குங்கிறத ஈஸியா உங்களுக்கு கால்சியில தெரிஞ்சிடும். ஓகேவா? ஈக்குவேஷன் போர்டு எப்படி ஆப்ரேட் பண்றது, டிகிரி போர்டு எப்படி ஆப்ரேட் பண்றது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம். இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் பாருங்க, உங்களுக்கு நிறைய மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சிம்பிளா கால்சியில என்ன பண்ண போறீங்கன்னா ஈக்குவேஷன் போர்டு போங்க. ஈக்குவேஷன் போர்டு போறேன்னு அது வந்து கேட்கும் உங்களுக்கு டிகிரி என்னன்னு கேட்கும். செகண்ட் டிகிரி இங்க பாருங்க 2 தானே இருக்குங்க டிகிரி, ஸோ அதனால 2 கொடுத்துக்கங்க. ஓகே, அங்க உங்களுக்கு உடனே என்ன கேட்கும்னா ஓகே ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்னன்னு கேட்டுட்டே இருக்கும். நீங்க அதுக்கான ஆன்சர் கொடுத்துட்டே வாங்க. ஏ அப்படி கேட்கும் போது ஏவோட கோபிஷன் எங்க இருக்கு 1 கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. அடுத்தது இட் வில் ஆஸ்க் பி, பி கேட்கும். பியோட ஆன்சர் என்ன இருக்கு 0.87945, ஸோ அதை கொடுங்க, என்டர் கொடுங்க. அடுத்து சியோட வேல்யூ கேட்கும் 0.3868, அதை என்டர் கொடுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 2 ஆன்சர் கிடைக்கும். அதாவது 0.43973 அது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இங்க கால்சி யூஸ் பண்ணும்போது நல்லா கவனமா இருக்கமா. ஏன்னா பிளாக் கலர் கால்சி யூஸ் பண்ணும் போது அதாவது 991 எம்எஸ்ஓ இஎஸ்ஓ யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த இமேஜினரி பார்ட்டோட வேல்யூ டைரக்ட் ரிசல்ட் வந்து வராது உங்களுக்கு, ஒன்லி ரியல் பார்ட் மட்டும் தான் காமிக்கும். ஓகே, எப்பவுமே நீங்க காம்ப்ளெக்ஸ் டேர்ம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன ப்ரெஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 0.43973 கிடைக்கும். நீங்க உடனே என்ன பண்ணணும், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் கொடுக்குறீங்க கால்சியில. ஸோ இங்க டிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த சப்ஜெக்ட் சால்வ் பண்ணலாம், ஈவன் பட்டர்ஃப்ளை செக்ஷன்ல கூட. ஓகே, ஸோ ரியல் பார்ட் மட்டும் வரும். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா உடனே நீங்க ரியல் பார்ட்டை மட்டும் ஃபில் பண்ணிடுவீங்க என்டர் கொடுக்கும்போது, அது ராங். ஓகே, அங்க ரியல் பார்ட் வந்தாலும் உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் கொடுங்க, 0i அப்படி கிடைச்சா நோ ப்ராப்ளம். நீங்க ரியல் வேல்யூவை மட்டும் ஃபில் பண்ணா போதும். அந்த இடத்துல ஐ கூட ஏதாவது சம் நம்பர்ஸ் வந்திருக்கு அப்படின்னா நீங்க அதை கண்டிப்பா நோட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா உங்களுடைய சம் நீங்க கால்சி யூஸ் பண்ணதே வேஸ்டா போயிடும். ஓகேங்களா? சோ அப்ப நீங்க என்ன பண்றீங்க, எந்த ஆன்சர் வந்தாலும் டிஎஸ்பில நீங்க சால்வ் பண்ணும்போது ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் கொடுத்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்துல நான் அது மாதிரி செக் பண்றேன். செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு 0.43973 தான் கிடைச்சிருக்கு. ஓகே, நான் என்ன பண்ண போறேன்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் கொடுக்க போறேன். கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் 0.4398i அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுதான் என்னோட வேல்யூ இல்லையா? அப்போ எஸ் பிளஸ் இந்த ஆன்சரை எடுத்து நோட் பண்ணிக்கிறேன். இங்க எஸ்ங்கிறதால நான் எஸ் பேராமீட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எஸ் பிளஸ் இந்த ரிசல்ட். இது போல அடுத்தது ஈக்குவல் கொடுக்குறேன், 1 more ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த ரிசல்ட்டை எஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசல்ட்டை எழுதிக்கும். அப்போ 2 போல்ஸ் கிடைக்குதா இருந்து உங்களுக்கு, ரைட்?
அப்ப இதை நோட் பண்ணிக்கிறேன். 0.3868 டிவைடட் பை எஸ் பிளஸ் இந்த ஃபேக்டரைஸ் டேர்ம், அடுத்து செகண்ட் ஃபேக்டரைஸ் டேர்ம் நோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ பை யூசிங் பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் உங்களுக்கு தெரியலையே, அங்கே 2 போல் இருக்கு. அப்ப ஏ டிவைடட் பை ஃபர்ஸ்ட் போல் பிளஸ் பி டிவைடட் பை செகண்ட் போல் நோட் பண்ணிட்டேன்னா ரைட். இதுல இருந்து டு ஃபைண்ட் அவுட் த ஏ அண்ட் பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லிக்கிறேன். இங்க ஒரு மெத்தட் வந்து சொல்லித்தரேன். ப்ரீவியஸ் வேல 1 மோர் மெத்தட் சொல்லி கொடுத்துறேன் இல்லையா? ஸோ இப்போ நான் இது உங்களுக்கு ஈஸியான மெத்தட் தான், நீங்க மேக்ஸ்ல சால்வ் பண்ண மெத்தட் தான். பாருங்க, இப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணுவேன் இல்லையா? அப்ப ஏ இன்டு இந்த ப்ராடக்ட் டேர்ம் வந்துடும். ரைட், இதை ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்? ஏ இன்டு கிராஸ் மல்டிபிள் பண்றேன். ஓகே, இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுவேன். அப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது ஏ இன்டு இந்த போல், அப்ப எஸ் பிளஸ் 0.43973 மைனஸ் 0.43988i பிளஸ் பி இன்டு இந்த போல் வந்துடும். அப்ப எஸ் பிளஸ் 0.43973 பிளஸ் 0.43988i வரும். ஸோ டிவைடட் பை இந்த 2 போலும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? இந்த ஹோல் டேர்ம் எடுத்து இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. அப்ப இந்த இருக்கிற டினாமினேட்டரும் இங்க இருக்கிற டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன கிடைக்குது உங்களுக்கு? டினாமினேட்டர் மட்டும் தான், அதாவது 0.3868 இங்க நம்ம மல்டிப்ளை பண்ண டேர்ம் கிடைக்கும். இப்போ இதுல இருந்து ஏ பி கண்டுபிடிக்கலாமா? ரைட், எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் நான் புட் எஸ் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஏதாவது ஒரு டேர்ம்ல 0 பண்ணீங்கன்னா தான் அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? இப்ப ஏவை 0 பண்ணிட்டீங்கன்னா பி கிடைக்கும், பிஏ 0 பண்ணிட்டா ஏ கிடைக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப ஏவை 0 பண்றதுக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்? எஸ்க்கு பதிலா இந்த இடத்துல பாருங்க மைனஸ் 43973 பிளஸ் 0.43988i அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டா கேன்சல் ஆயிடுமா? ஸோ அப்ப ஏ ஆஃப் 0 ஆயிடும். இங்க பாருங்க பிளஸ் பி ஆஃப் இதை ஆட் பண்ணீங்கன்னா இந்த ரியல் பார்ட்டு கேன்சல் ஆயிடுச்சு. இமேஜினரி பார்ட் மட்டும் பாருங்க 0.4398 இங்க 0.4398 ஆட் பண்ணீங்கன்னா 0.8796 கிடைக்குது இல்லையா? இன்டு ஐ. ஸோ இதுல இருந்து பி கண்டுபிடிக்கிறேன். அப்ப பி ஈக்குவல் டு இந்த வேல்யூ டிவைடட் பை திஸ் ஆன்சர் போட்டீங்கன்னா மைனஸ் 0.439 கிடைக்கும். ஓகே ரைட். ஏன் எப்படி கிடைக்குதுன்னா இந்த பிளஸ் ஐ வந்து இந்த சைடு வந்து டினாமினேட்டர் ஐ வரும், அந்த ஐ மேல வரும்போது மைனஸா மாறுது, அதுல வந்த மைனஸ் தான் இது. புரியுதுங்களா? 1/i மேல வந்துச்சுன்னா மைனஸ் ஐ. புரியுதுங்களா? ரைட். இப்போ அடுத்த ஃபேக்டரைஸ் எஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை நான் பிஏ 0 பண்ண போறேன்னா இங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்? மைனஸ் 4.3973 மைனஸ் 4.398i அப்படி சப்ஸ்டிட் பண்ணா பி 0 ஆயிடுமா? ரைட். ஸோ அதை நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டு பி 0 மாத்திட்டேன், ஏ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஏவும் பிஏ எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்றேன். ஓகே, இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணது ஈஸி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு டேபிளேஷன்ல ஒரு 3 ஃபார்முலா சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, அந்த மெத்தடு இங்க கொண்டு வந்துட்டேன் இல்லையா? இப்போ இந்த மெத்தட் பாருங்க எந்த ஃபார்முலாக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது? ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு ஈக்குவலா இருக்கு இல்லையா? நவ் ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் த லோ பாஸ் ஃபில்டர் இன்டு டிஜிட்டல் லோ பாஸ் ஃபில்டரா மாத்துறேன். அதாவது அனலாக் லோ பாஸ் ஃபில்டர்ல இருந்து டிஜிட்டல் லோ பாஸ் ஃபில்டரா நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறேன். அப்படி பண்ணும்போது கிடைக்காத 3 ஃபார்மேட் தான் இருக்கு. இம்பல்சிவ் வேரியன்ஸ் மெத்தட்ல 3 ஃபார்முலா சொல்லிக்கிறேன். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆகுது, அதாவது சிகே பை எஸ் மைனஸ் பிகே அந்த ஃபார்மேட் வருதா? ரைட். இப்போ அந்த ஃபார்மேட்டுக்கு நான் மாத்த போறேன். ஓகேவா? இப்போ பாருங்க 1 டிவைடட் பை எஸ் மைனஸ் பிகே அப்படின்னா எப்படி இருக்கு? 1 டிவைடட் பை 1 மைனஸ் இ பவர் பிகே டி இன்டு இசட் இன்வர்ஸ். இங்க உங்க கொஸ்டின்ஸ்ல டீயோட வேல்யூ கொடுக்கல. ஸோ அப்ப என்ன சொல்லியிருக்கிறேன்? அஷ்யூம் டி ஈக்குவல் 1 செகண்ட், அதுதான் ஈஸி உங்களுக்கு இல்லையா? இல்லைன்னா 0.1 செகண்ட்ஸ் அது மாதிரி கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. ரைட், இங்க நான் 1 செகண்ட் எடுத்துட்டேன். இப்போ ட்ரை பண்ண போறேன். ஹச் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஃபார்மேட் என்ன தெரியும் உங்களுக்கு? சி ஃபார்மேட் வந்து இங்க பாத்தீங்கன்னா 1 பை எஸ் மைனஸ் பிகே ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் என்ன கிடைக்குது எனக்கு? 1 டிவைடட் பை, ஓகே, ஸோ அங்க இருக்கிற டேர்ம் 1 டிவைடட் பை எஸ், ஓகே, பிகே. பிகேங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல என்ன இருந்தது? உங்களுக்கு எஸ் பிளஸ் இருந்தது இல்லையா? இப்போ இங்க மைனஸ் இருக்கிறேன். எஸ் பிளஸ் மைனஸ் உங்களுக்கு எஸ் மைனஸ்ங்கிற டேர்ம் இருக்கு பாருங்க, செக் பண்ணிக்கங்க. எஸ் பிளஸ் 0.43973 0.43988 கிடைக்குது இல்லையா? 0.4398 கிடைக்குது. ஸோ இதை நான் ஃபில் பண்ண போறேன். சி எஸ் பிளஸ் இங்க என்ன இருக்கு உங்களுக்கு? 0.43, அதாவது ப்ரீவியஸ் இருக்கிற கொஸ்டின் நான் திருப்பி எழுதுறோமா? 9373, ஓகே, பிளஸ் 0.4398i. இதான உங்க கொஸ்டின்ல இருந்தது. அங்க இதை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணா என்ன ஃபார்முலா சொல்லிக்கிறேன்? 1 டிவைடட் பை 1 மைனஸ் வரும் இ டு த பவர் ஆஃப் பிகேடி இன்டு இசட் இன்வர்ஸ். இங்க பிகேங்கிறது this one இல்லையா? அப்ப P1ங்கிறது இது இருக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வந்து என்ன வரும் உங்களுக்கு? மைனஸ் வரணும். பட் ஆனா இங்க பிளஸ் இருக்கு. அப்ப என்ன பண்றீங்க? மைனஸா மாத்திக்கிறேன். அப்ப மைனஸ் இங்க இருக்க டேர்ம் அப்படியே எழுதுறேன். ஓகே, மைனஸ் 0.4393, ஓகே, இங்கேயும் பிளஸ் இருக்கு. மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் ஆயிடும். ஸோ மைனஸ் 0.43
98i ஃபினிஷ் ஆச்சா இன்டு இசட் இன்வர்ஸ். சார் அங்க டி ஒன்று சொன்னீங்களா, அது எங்க சார் காண கேட்டீங்கன்னா, ஏன்னா டி ஈக்குவல் 1 செகண்ட் சொன்னீங்க, 1 இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா அதே ஆன்சர் தான் கிடைக்க போகுது, இவ்வளவுதான். ஸோ இது மாதிரி தான் அடுத்த ஃபேக்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ அங்க ஏவோட வேல்யூஸ் என்ன இருந்துச்சு, 0.4397 இருந்துச்சு. ஸோ அதை நான் இங்க ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓவர். செகண்ட் டைம் பாருங்க அதே போல தான், செகண்ட் ஃபேக்டரி ஸ்டெப் எடுத்துக்கிறேன். அங்க பியோட வேல்யூ 0.4397 டிவைட் பை 1 மைனஸ் இ பவர் P2i. P2iங்கிறது இந்த ஆன்சர் இன்டு இசட் இன்வர்ஸ். ஆயிடுச்சா. ஸோ இது மாதிரி தான் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு அனலாக் லோ பாஸ் ஃபில்டர்ல இருந்து ஒரு டிஜிட்டல் லோ பாஸ் ஃபில்டர் கொண்டு வரதுக்கு நீங்க H வரைக்கும் சேம் மெத்தடை ஃபாலோ பண்றீங்க. அதுக்கப்புறம் பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்றீங்க. ஓகே, அங்க உங்களுக்கு 3 ஃபார்மேட்டை தான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து நிற்க முடியும். ஒண்ணு இந்த மாதிரி ஃபார்மேட், இல்லைன்னா நம்ம இன்னொரு 2 சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஃபார்மேட் ஸ்ட்ரக்சர்ல வரும். ரைட், அங்க வரும்போது ஈஸியா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெத்தட் தான் இது. ஓகே, ஸோ வித்தின் திஸ் ஐ கன்க்ளூட் மை டாபிக். இதோட நான் இந்த ப்ராப்ளத்தை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அதை அடுத்த ப்ரீவியஸ் அப்கமிங் வீடியோல உங்களுக்கு அதை அகைன் கிளாரிஃபை பண்றேன் இந்த டவுட்டை. ஒன் மோர் வீடியோல உங்களுக்கு கால்சி எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூமா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.